உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அத்தை, டின்னர் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு சூர்யா. வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? வாங்க. சூர்யா மாமா உட்காருங்க. வாடி வாடி என் தங்க பட்டு. மாமா தோசை இட்லி எல்லாமே சூடா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இட்லி கொடுங்க. ஓகே. தேவிமாக்கு இட்லி ஓகே தானே? இந்தா. பெரியம்மா, எனக்கு எதுக்கு தட்டு வைக்கிற? சூர்யா தானே எனக்கு ஊட்டி விடுவாரு. அது உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு தட்டு வச்ச? மறந்துட்டேன். சூர்யாவே எனக்கு ஊட்டி விடட்டும், நான் சாப்பிடுறேன். சாரி, மறந்துட்டேன். சரி சரி, நானே ஊட்டி விடுறேன். ஓகே, வைங்க. போதும் போதும். தேவிமா, ஆத்துற. பாத்தீங்களா சிஸ்டர் அநியாயத்தை? மாப்பிள்ள குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா தேவி அவனுக்கு ஊட்டி விட்டாங்க. இப்போ அவங்க அம்மா குழந்தையா பிறந்து வந்திருக்கா, மக ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சமா கொடுங்க. கொஞ்சோண்டா. சரி சரி. அது உங்களை பதம் பண்ண பிறந்த குழந்தை. மாப்பிள்ள ஊட்டி வர்றா, தண்ணிய குடிக்க வைக்கிற. பாத்தீங்களா சிஸ்டர்? என்னையே முறைக்கிறீங்க? நான் இருக்கிற உண்மையை தானே சொன்னேன். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு வழி பண்ணுங்க. போங்க. போதுமா? சரி சரி, போதும் போதும், சாப்பிடுங்க. வாங்கம்மா உட்காருங்க. சரிப்பா. ஹாசினி, அம்மாக்கும் டிஃபன் வைங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும் பா சூர்யா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க. கொஞ்சமா. சின்னுண்டா. ஆமா, நீ எதுக்குப்பா என்ன குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க? இவளுக்கு வயசு என்ன ஆச்சு? அவளையே சாப்பிட சொல்லி பழக்கணும்பா. அப்படி இல்லம்மா, மாறி இருந்திருந்தா கண்டிப்பா அவதான் ஊட்டி விட்டுருப்பா. அதைத்தான் நான் அவளுக்கு பண்ணிட்டு இருக்கேன். மாயா, எனக்கு எத்தனை வயசு இருந்தாலும் சூர்யா டாடி தான் எனக்கு ஊட்டி விடுவாரு. அவர் ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பாப்பா, பெரியவங்களை எல்லாம் இப்படி மரியாதை இல்லாம பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட கூடாது. தப்பு. சாமி கண்ணை குத்திவிடும். ஷட் அப். நீ வாயை மூடு. தெய்வமா, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாதுடா. மாமா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லடா மாப்பிள, நம்ம வீட்டு புள்ள தானே, திட்டினாலும் பரவாயில்ல. நான் இதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். அம்மா, நீங்களும் தான். குழந்தை தானே, கொஞ்சம் போக போக சரியாயிடும். ஆமாப்பா, குழந்தை தானே, பரவாயில்ல. ஹாசினி, குழந்தை கொஞ்சம் பாத்து. சரி மாமா. நான் இப்ப வந்துடுறேன். வந்துடுறேன் தெரியுமா? இட்லி சாப்பிடுறியா? சிஸ்டர், இந்த தேவி மாரிய விட டேஞ்சர். வாரிக்கு போட்ட மாதிரி இதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு விடுங்க. இதை எப்படி எங்க லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. என்ன ரெண்டு பேரும் எனக்கு எதிரா ஏதோ சதி தீட்டம் போடுறீங்க போல இருக்கு. என்ன சிஸ்டர் இவ்வளவு கரெக்டா சொல்லுது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடலாமா அப்படின்னு சங்கர பாண்டி கேட்டாரு. எனக்கு பசிக்கலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஐயோ, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா மாமா. நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன்ல, எனக்கும் ஜாலி ஜாலி ஜாலி. உங்க ரெண்டு பேர்ல யாரு குழந்தைன்னு எனக்கு தெரியல. இரு, டிக்கெட் வாங்கி தான் உள்ள போகணும். அவசரப்படக்கூடாது. சூர்யா மாமா, அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நிறைய மாறி இருக்குல்ல?
தேவி புண்ணியத்துல இன்னைக்கு எல்லாத்தையும் பாத்துருவேன். சூர்யா வா சீக்கிரம் போலாம், போலாம். போலாம். ஏய், வாங்க இரு, இரு. வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்க 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 வாங்க. இங்க நிறைய கேம்ஸ் இருக்கும், விளையாடலாம். அண்ணா இங்கதான். வா. இந்தாங்க. போலாமா? வா. வா. துர்கா, இதான் தீம் பார்க்கா? ஆமாக்கா. சூப்பரா இருக்கு துர்கா. அக்கா உள்ள பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏ மாதவி, நீ எதுக்கு இப்ப உம்மன் இருக்க? மேகலா தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு தான் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட கொடுத்து வைக்கல. நீ தான் மெச்சுக்கணும். நானும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். நீயும் அம்மாவும் கப்பல் பண்ணனால தான் வந்திருக்கேன். அக்கா தங்கச்சி எல்லாரும் இந்த மாதிரி ஒண்ணா ஒரு இடத்துக்கு வர்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? மேகலா அக்கா வந்திருந்தா நீ சொன்ன மாதிரி சந்தோஷமான விஷயம் தான். கண்டவங்க கூட வந்ததுல எனக்கு சந்தோஷமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. நீ உள்ளவா, உன்னை ஜெயின் ஃபீல்ட்ல இருந்து கீழே தள்ளி விடுறேன். அக்கா என்ன நீ? அவ சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா. அத போய் பெருசா எடுத்துக்கிற. சரி வாங்க நம்ம உள்ள போலாம். வா. வா. தேவிமா இங்க பாருங்க. ம்? ஹாசினி, உன்னால அவரை சிரிக்க வைக்க முடியுமா? முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு. முடியுமான்னு தெரியல சூரிய மாமா. நான் வேணா கொஞ்சம் ட்ரை பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணு. ஹாசினி என்ன பண்றான்னு பார்க்கலாம். ம்? ஹே ஹே ஓல்ட் மேன், பா முறைக்கிறாரே. அவர் அப்படியே நிக்கிறாரு, சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. பாப்போம். ஹலோ, ஹே மை ஸ்வீட் ஹார்ட். I love you. You love me? உங்களுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அச்சுச்சோ. என்ன மேன் சைலண்டாவே இருக்க நீ? ஏதாவது ஒன்னு சொல்லு. நான் எமோஷன்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு பாத்தியா? தாத்தா ஹலோ. மாமா என்னால முடியல மாமா. நான் தான் சொன்னேன்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.